இஞ்சி பூண்டு கொத்தமல்லி அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இந்த பொருளுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணணும். நான் ஆல்ரெடி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். வந்துச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மீதி கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். இல்லை சேர்த்துக்கலாம். வதக்கிற மசாலாவை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாவோ கொஞ்சம் வெங்காயமோ எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் வந்துக்கிச்சு, தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு, சிக்கனை போட்டு நம்ம மசாலாவோட தண்ணீரில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நான் கொத்தமல்லி போட்டுக்கலாம். டேஸ்ட் செம்மையாக இருக்கு.